ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவலான ரொம்பவுமே சிம்பிளான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து வெள்ளை உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து அரிசி அதில் போட்டுட்டு ரெண்டையுமே நல்லா சோக் பண்ணி ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட அளவு வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து உளுந்து அப்படின்னா வந்து 1/4 டம்ளர் வந்து அரிசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது நல்லா அரைஞ்சி வரணும். இது வந்து நல்லா வந்து கொரப்பாக அரைக்கக்கூடாது. நம்ம நல்லா வந்து மாவு மாதிரி வந்து அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. அளவு வந்து அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் பண்ணிக்கோங்க. இதே அளவு தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் தான் வந்து ஊற வச்சுருக்கோம் அப்படின்றனால இதை வந்து நாங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி வந்து அளவாகவே விட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது வந்து கொதிக்க வைக்கிற தண்ணியில் தான் வந்து இந்த மாவு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆட் பண்ணும்போது அதுவும் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம தோசை மாவு பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வந்து காய வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே வந்து கிண்டிகிட்டே இருங்க. ஆமாங்க, இது வந்து என்னென்னா நம்ம வந்து உளுந்தங்களி தான் செய்கிறோம் இன்றைக்கி. இந்த உளுந்தங்களி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாங்க. நிறையா வந்து இதில் வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால இளம் வயதினில் இருக்கிற குழந்தைங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை கொடுக்கலாம். ரொம்ப நல்ல வந்து ஒரு உணவாகவும் காலை உணவாகவும் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம பொறுமையாக வந்து இதை வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இல்லைன்னா இதில் வந்து இந்த கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் கிண்டிக்கலாங்க. இது வந்து தண்ணியை வச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது மேலே வந்து ஒன்று ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வேறு ஒன்றுமே கிடையாது. வெல்லம் இருக்கும் இல்லையா, வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதை கரைச்சிட்டு அதோடு வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அதில் வந்து அடியில் வந்து அந்த மண் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடும். நம்ம அப்படியே சக்கரை போட்டு இருந்து கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு தாளித்து நல்லெண்ணெயில் தாளித்து இதில் ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா இந்த களி வந்து வேறு லெவலில் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. மெயினாக வந்து உங்கள் வீட்டில் இந்த கருப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, பனங்கருப்பட்டி அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுக்கு நீங்கள் களி கிண்டும் போது கூட நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து அதில் போட்டு கூட கிண்டி வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். இதில் மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லோ கலோரிஸ் தான், அதனால் வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.